ஹலோ விவாஸ், நான் உங்கள் சகோதரி பேசுகிறேன். இன்னொரு ஸ்டோரி இருக்குது, கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. நான் வண்டிக்கு போகும்போது வீட்டிலேருந்து வண்டியோட சாப்பி எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை ஓட்டிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு நான் கிளம்பும்போது என்ன செஞ்சுட்டேன், நான் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது நான் சாவியை இடுப்பில் பெல்ட் போடுற இடத்துல மாட்டிட்டு நான் போய் உட்காந்து பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி சாவி வண்டியில் உட்கார போகிறேன். சாவி கிடைக்கல. தேடுனா வண்டியில் எங்கே வீந்துச்சான்னு தேடுறான், இல்லை அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் தங்கச்சி வீட்டில் போய் பார்க்குறேன், அங்கேயும் தேடி பார்க்குறேன், அங்கேயும் கிடைக்கல. தேடி அசந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாவி இல்லாமல் போய் வேறு டூப்ளிகேட் சாவி ஒன்று எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு சாவி, அந்த கீயை எடுத்துகிட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்பயும் வீட்டிலலாம் தேடுறேன். ஒரு வாரம் அப்பயும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் அந்த கீயை. ஏன்னா அந்த கீழே இன்னொரு கீ இன்னொரு சாவி இருக்குது. அந்த சாவி கீழே பாக்ஸ் இருக்குது வண்டிக்குள்ளே உட்கார்ற சீட், டிரைவர் சீட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே சில பொருள் இருக்குது, நமக்கு எடுக்கணும் வைக்கணும்னாக்கா அந்த சாவி தேவை தான் சொல்லிட்டு அதுக்கோசரம் நான் அதுக்கோசரம் சாவி தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரம் ஆச்சு தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. கடைசியில் தங்கச்சி திருப்பி போய் உட்காந்து பேசிட்டு நான் எழுந்திரிக்கும் போது என் தங்கச்சி இடுப்பில் பார்த்துருக்கு, சாவி இடுப்பில் இருக்குது. நீ என்ன ஒரு வாரமாக தேடுற அப்படின்னு. எங்கே இடுப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இடுப்பில் பார்த்தா இடுப்பில் சாவி இருக்குது. இடுப்பில் சாவியை வச்சுக்கிட்டு ஒரு வாரமாக நான் தேடி இருக்கிறேன். அப்போ எவ்வளோ எனக்கு ஞாபகம் வருது பாருங்கள். ரொம்ப ஞாபகம் வருது எனக்கு. ரொம்ப ஒரு பொருளை வச்சுட்டு கீழே போயிடுவேன், அப்புறம் திருப்பி மேலே தேடி எடுத்துகிட்டு போவேன். இப்படியே அப்புறம் திருப்பி போவேன், அப்புறம் ஏதாவது மறந்துட்டு போயிடுவேன், அப்புறம் வருவேன், அப்புறம் எடுத்துகிட்டு போவேன். இப்படியே ஒரு வேலைக்கு போகிறதுக்குள்ளே 3 டைமாவது வீட்டுக்குள்ளே மறந்து போன பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஞாபகமர்த்தியாக இருக்குது. ஏன் தான் அப்படின்னு தெரியல. முதல்ல அப்படி கிடையாது. இப்போ தான் அந்த ஞாபகமர்த்தி அதிகமாக இருக்கு எனக்கு. இவ்வளோ என் கூட நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. இந்த மாதிரி நான் செய்கிற இதெல்லாம் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வரும். இப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட ஒரு இது இருக்குது, வீடியோ இருக்குது, நான் அது போடுவேன் அடுத்ததில். நான் அதெல்லாம் சொன்னேன்னா சிரிப்பு தான். ஓகே, முடிக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்துங்க. ஓகே, பாய்.